எவ்வளோ பெரிய கறி தொங்குது பாருங்க. இங்க மோசமான ஒரு கடையா இருக்கும் போல இது. டிக்டாக் சாங் நிறையா ஓடுதிங்க. 38 நாள் பழசு. இந்த பேர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற காடை மாதிரி இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு தியாபாக்கீரில் இருக்கோம் இன் டர்க்கி. ஸோ டர்க்கியில் பார்த்தீங்கன்னா தியாபாக்கீர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ உள்ள ஒரு ஊர். இங்கே வந்து நம்ம வந்து கப்பல் ஆஃப் பிளேசஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க வீடியோஸில். நீங்கள் வந்து ஹான்சேட் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் இது வந்து இங்கே இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து விரும்பி போகிற ஒரு ரெஸ்டாரண்ட். இது வந்து ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட் அப்படிலாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் லைக் பெரிய ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லைக் இது மட்டன், அதுக்கப்புறமா பீஃப் இது எல்லாமே கிடைக்குது. பீஃப்னா வந்து ஒரு லைக் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. மட்டன் நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலி இட் லுக்ஸ் ரியலி குட். உள்ள நம்ம வந்து உள்ள போயிட்டு இந்த கிச்சன்லாம் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுவேன். இப்போ நான் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. தேர் வெரி ஃப்ரெண்ட்லி இன்சைட். ஸோ டர்க்கியில் எல்லாமே ஃப்ரெண்ட்லி தாங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் கொஞ்சம் அப்படியே சிட்டி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நியூ செட்டில்மெண்ட் ஆஃப் தியாபாக்கீர். அண்ட் இங்கே நம்ம உள்ள போகிறோம். இந்த இடம் வெளியில் உட்காந்து சாப்பிடலாம். பட் இந்த நேரத்தில் வெளியே சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே குளிருக்கு அவ்வளோதான், செத்துருவோம். நம்ம இப்போ உள்ள போகிறோம். உள்ள போகலாமா? உள்ள போகலாமா? ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ஹான்சேட்டோட அவங்களோட கீழே கிச்சனில் இருக்கும். இந்த கிச்சன்லாம் யாராலும் வர முடியாது. பட் நம்ம வந்திருக்கோம் பிகாஸ் நம்மளை வந்து விட்டுருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தேவ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபுல்லாக பீஃப் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடு இருக்குது, ஆடுலாம் பாருங்க, 6 ஆடு இங்கே இருக்குது. அப்புறமா வந்து இவங்க வந்து ஃபுல்லாக அந்த கறியில் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மும்முரமாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வரும் அவங்க இதுக்கிறது தான். பிகாஸ் நம்ம மதியானம் வந்திருக்கோம். ஸோ இப்போ ஆளு கம்மி தான். இங்கே கொஞ்சம் கறிங்கெல்லாம் இருக்குது. ஸோ 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ரொம்ப வழுக்குது ஆக்சுவலி கீழே. இது வந்து ஃப்ரீசர். உள்ள அவ்வளோ கறி இருக்குது. எவ்வளோ பெரிய கறி தொங்குது பாருங்க. இங்க மோசமான ஒரு கடையா இருக்கும் போல இது. சிக்கன், டர்க்கி, ஹிந்தி சிக்கன். சிக்கன். இங்கே ஒரே ஃபேட்டை மட்டும் ஸ்டிக்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே ஃபேட்டை மட்டும் வச்சிருக்காங்க. இங்கே ரைஸ் வச்சிருக்காங்க. இங்கே வந்து சீஸும் இதுவும் சேர்ந்த மாதிரியா ஃபேட். அவங்களுக்கே தெரியும் என்ன பேசுறதுன்னு. अमिताभ बच्चन रूप में निकलानो करो रूप की रानी थोड़ा रम पालाना पलता है मालूम है? नहीं है ना मालूम है भाई. ओ भाई तो अच्छा भाई. मोहम्मद इरफान यस लेट्स गो. அழகா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஐ லைக் இந்த மாதிரி இர்ஃபான் அது மாதிரி சொல்லி முகமது இர்ஃபான் அப்படி யாராவது கொடுக்கும்போது நம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம பேர் சொல்லி கொடுக்கும்போது ப்ரோ அப்படின்றதோட இர்ஃபான் அப்படின்னா கறிக்கு மேலே கறி கீழே பாருங்க. இதுதானே அது சிறுதான் கூட இருந்துச்சு. இன்னொன்று मेरा இது ஜியர் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. मटन इंडिया या मटन नया मटन है. दिस इट्स बोटी. नाम क्या है? बोटी 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 बोटी. अच्छा looks like बोटी है. oh man look at this. இந்த பீஸ் வேற லெவல்ல இருக்கு guys. என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அப்படியே உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்ஸ் காடை வச்சுருக்காங்க. ஒரு கோயில் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கலந்து பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்யூ. ஹோம் பிளேட்டு நிறைய இது, ஆனால் சாப்பிட தான் முடியல. ஓகே கைஸ், ஒரு வகையான கோஃப்தா வந்திருக்கு. ஐ திங்க் இட்ஸ் இட்லி கோஃப்தா. இது வந்து கைஸ் ஒரு ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வந்து உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிளேட்டை வச்சு இதில் கோஃப்தா வச்சுறாங்க. இது ஆக்சுவலி நான் வரல சாப்பிட்டேன், இனிப்பாக இருந்துச்சு. ஸோ அதே மேட்ரு தான் இங்கேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போண்டாங்க, கறி போண்டா அதே தான். ஆனால் இங்கே இனிப்பு கம்மியாக இருக்குது ஆக்சுவலி. இது ஆக்சுவலி வந்து வெறும் இந்த கீமா இருக்குல்ல, கீமா போட்டு மேலே வந்து ஒரு போண்டா. இதில் வந்து உங்களுக்கு காரம் லைக் இனிப்புலாம் இல்லை, காரமும் அதே நேரத்தில் கிடையாது. இது சேவரி டிஷ்ஷு. உள்ள பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொத்தமல்லி, இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாமே போட்டிருக்கு. இட்ஸ் குட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. அது அதிகமாக இருக்கிறதே வந்து மட்டன் ஃப்ளேவர் மட்டும்தான். ஆல்சோ நமக்கு வந்து லாமாச்சுன், இது லாமாச்சுன் தானடா கரெக்டாக சொல்கிறேன்னா. இது வந்து ஃபைன் டைனிங்கில் இருக்குது லாமாச்சுன். யூஸ்வலாக லாமாச்சுன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே சாப்பிட்டோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டப்போ நார்மலாக எல்லாருமே சாப்பிட்ற ஒரு விஷயம் இது. பட் வந்து லிட்டராக ஃபைன் டைனிங் தாங்க இது. லைக் இந்த இடமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பாஷான இடமா இருக்குது. ட்ரை ஏஜ்டு பீஃப்லாம் வச்சிருக்காங்க. நான் இது ட்ரை ஏஜ் பீஃப் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அவங்க ஹேபிட் டுடே அவங்க கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட ஐரான் பேசிகிட்டு இருக்கும் போதே. ஸோ இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் தி ட்ரிங்க் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரிங்க் இங்கே. ஸோ இவங்க வந்து எப்படின்னா ஷல்கம் அப்புறமா
வாடிக்கு ஐரான் இது வந்து இவங்களோட ஃபுட்டோட சேர்த்து குடிப்பாங்க. இது வந்து மோர் தான், பட் மோர் வந்து இவங்க இதில் நிறையா இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் என்ன அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெறும் பெப்சி தான் நம்மளே வாங்கிக்கிறது தானே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த மோர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நல்லா திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ நான் ஃபேன்சின்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த ஃபேன்சி. நல்லா வந்து ஒரு சாலட், நிறைய சாலட் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நடுவில் இன்னொரு சாலட் வச்சு அதுலேயும் வந்து எண்ணெய் ஊற்றிடுறாங்க. ஸோ நம்ம லாமாச்சு ஒன்று சாப்பிட்லாம் வாங்க. இதை அப்படியே ஃபுல்லாத்தையும் மடக்கிட்டு டிக்டாக் சாங் நிறையா ஓடுதிங்க. இட்ஸ் குட் லாமன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் மீட் மட்டும் இருக்காது, மீட் வாசம் மட்டும் இருக்காது உங்களுக்கு. அதில் வந்து லைட்டாக தக்காளி போட்டிருப்பாங்க. ஐ மீன் லைட்டாக ரொம்ப அதிகமாக இருக்காது, அந்த வாசம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பெல் பெப்பரோட வாசம் இருக்குது, அதில் மிளகா வாசம் இருக்குது, ஸ்பைசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் சால்ட்டி, அதே நேரத்தில் வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்பைசஸும் நிறையா இருக்குது இதில். இப்போ ஐ ஜஸ்ட் விஷ் நிறைய பேர் தான் நல்லாயிருக்கும். ஏன் தெரியுமா, பின்னாடி வெயிட்டர்ஸ்லாம் வந்து என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் கைஸ். அகெயின் இட் லுக்ஸ் ஸோ ஃபேன்சி. ஐயோ இது என்ன மேலே படுது, சிசரோட மோசமாக இருக்கும் போலியே இது. வாவ், ஒரு பெரிய ஷோ இப்போ ஒன்று நடத்துனாங்க இங்கே. இது எப்படா சாப்பிட்றது, நான் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேட்ட அந்த ட்ரை ஏஜ் ஸ்டேக்கை வந்து நம்ம எப்படி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தீங்க. ஒரு பெரிய ஷோ ஒன்று இங்கே கிரியேட் பண்ணாங்க, எல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதை இந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க எனக்கு தெரியவே தெரியாது. ட்ரை ஏஜ் ஸ்டேக் இருக்குன்னு சொன்ன உடனே வந்து ஐ ஹேர்ட் மோர் அபவுட் இட். நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன் அதை பற்றி, பட் நான் சாப்பிட்டதில்லை. ஸோ ஐ வாண்ட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் எப்பவுமே இருக்கும், இப்படி ஒரு ஷோ இங்கே இருக்கும் அப்படின்றத நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ ஜஸ்ட் கோனா ஹேவ் இட். லைக் யூஸ்வலாக சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசிங்கமான ஒரு சவுண்ட் இல்லை, அழகான சவுண்ட் இருக்கும், பட் தென் ஒரு அசிங்கமான வாசம் வரும், ஒரு தீஞ்சு போன வாசம். அந்த தீஞ்சு போன வாசம் இதில் கிடையாது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், வேற லெவலுங்க. இட்ஸ் நாட் சாஃப்ட், பட் அதே நேரத்தில் இட்ஸ் நாட் லைக் ரொம்ப சீவியாகவும் கிடையாது, கடிச்சு சாப்பிட்டு முழுங்குற மாதிரி இருக்குது. சில இது ரொம்ப சீவியாக இருக்கும், அப்படி இல்லை. பட் அதே நேரத்தில் அது ட்ரை அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து அது ரொம்ப சாஃப்டாகவும் தெரியல. அதில் மேலே கொஞ்சம் உப்பு போடாங்க தெரியுமா, அந்த உப்பு அப்பப்போ வருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம நார்மல் பீஃப் சாப்பிடுவோம் தெரியுமா, நல்லா ஃபேட்டான பீஃப். அப்போ வந்து நல்ல அந்த ஃபேட் வாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, அந்த அளவுக்கு ஃபேட் வாசம் இல்லை இதில், கொஞ்சம் அதோட கம்மியாக தான் இருக்குது. பட் அந்த டெக்ஸ்சரு, அந்த பீஃபோட வாசம் இதெல்லாம் சேர அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஐ வாண்ட் டு கோ ஃபார் செகண்ட் பைட். அதில் இருக்கிற பெட்டு ஃபுல்லாக அதோட ஃபேட்டோட இருக்குது. அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம் வாங்க. கைஸ், இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் a must ட்ரை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ட்ரை ஏஜ் மேட்டரை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. நீங்கள் வேறு எங்கேயா ட்ரை சாப்பிட்ருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஐ மீன் வேறு யூஸ்வலாக நம்ம ஊரெல்லாம் ட்ரை ஏஜ்னால் ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்ச நாள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. இங்கே பர்டிகுலராக எத்தனை நாள் ட்ரை பண்ணுவீங்க கேட்டப்போ 38 நாள் சொன்னாங்க. ஸோ 38 நாள் பழைய கறி இது. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து என்னடா பழைய கறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கமெண்ட்லாம் ஒரு பழைய கறியை தின்றது தான் உள்ள சீனா அப்படின்லாம். அது ஒரு வகையான ப்ரிப்பரேஷன் குளோபல் லெவலில் வந்து அதுக்கு ஐ மீன் லைக் நிறையா ஒரு வருஷக்கணக்கான ட்ரையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஃபுல்லாக அதை வந்து இது பண்ணுவாங்க, அதை வேக்யூம் மாதிரி இடத்துல போட்டு அதை வந்து வச்சுருவாங்க. அது மாட்டி ஏஜ் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறமா அதை எடுத்து செய்வாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, அதுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டும் இருக்குது. ஸோ தட் இஸ் கால் ட்ரை ஏஜ். 38 நாள் பழசு, பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் விட்டு அதை சாப்பிட்டே இருப்பேன். சரி, நான் நெக்ஸ்ட்டு ஐட்டத்துக்கு போகிறேன். நான் மாட்டு உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம இங்கே பார்த்துருப்போம், நிறைய ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க இங்கே. நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு பஃபேன்னு சொல்ல முடியாது, பட் இன்னும் நம்ம கேட்குறத அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் மட்டன் முழு பீஸுனா முழு பீஸு, இல்லை வந்து இந்த கோயில் முழு பீஸுனா முழு பீஸு, மட்டன்லேயே டிஃப்ரெண்டாக செஞ்சு வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா வந்து எனக்கு எல்லாத்தையுமே ஒரு இதில் கொடுத்துருங்க. அந்த மாதிரி அசலடாக வச்சிருப்பீங்க, அந்த மாதிரி அப்போ அசலடாக போட்டு கொடுத்துருவாங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்ஸு, ஐ மீன் நெஞ்சு கறிங்க. இது ஆஹா, நெஞ்சு கறியில் ஒரு கொழுப்பு இருக்கும். நெஞ்சு கறி நல்லா இருக்கிறது காரணமே அதில் இருக்க கொழுப்பு தான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அது மக்கா மட்டன் டேஸ்ட், ஃபேட்டி டேஸ்ட், அதோட எக்ஸ்ட்ரா குட மிளகா டேஸ்ட், இதான் தெரியுது. ஆமாம், மிளகா நல்லி நல்லா டைட்டாக தான் இருக்குது, அந்தளவுக்கு இதுவாக இல்லை, சாஃப்டாக இல்லை. இந்த நல்லியை தாவணுமான்னு தெரில, சரிங்க. என் கத்தி இருக்குது, நான் அப்படியே குத்தி எடுத்துடுறேன்.
அந்தளவுக்கு நல்லி இருக்காது. இது இந்த நல்லி. ஓகே, ஏன்டா இப்படி பண்ணுறது இது? ஓகே, இவங்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறாங்களா, அது எப்பவுமே வந்து அந்த மீட்டோட குட்னஸை வந்து அடிச்சிட மாட்டேங்குது. ஆனால் அது எனக்கு பிடிச்சிருக்கு. லெக் பீஸ். ஆஹா, இந்த பேர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற காடை மாதிரி இல்லை. இந்த காடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உமாமி ஃப்ளேவர் இருக்குது. குட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. சைஸஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைனா கூட ரொம்ப டேஸ்டியான பேர்டுங்க அது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு, ஓ மை காட், இது இன்னொரு மட்டன். டேம், இங்கே எவ்வளோ மட்டன் தெரியுமா இருக்குது. இது எல்லாத்தையும் நான் சாப்பிட முடியாது கண்டிப்பாக. நம்ம கூட பிரெட் வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால கூட பிரெட் வச்சுக்கிறாங்க. திகட்டுறது தெரியாது. இதுக்கு வந்து கிபி மும்பார் அப்படின்ற பேர் இதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா குடல், ஆட்டு குடல் போட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே ரைஸ், ஃப்ளேவர்ட் ரைஸ் உள்ள. நம்ம இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி. இங்கேயே இருக்குது. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக சாலட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா கறியும் பிச்சு போட்ட மாதிரி ஒரு இது இருக்குது. அதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அந்த ரைஸோடு சேர்ந்து மட்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் இது வரைக்குமே நிறையா சாப்பிட்டேன். அதுவும் ஆல்மோஸ்ட் சேம்ன்றதுனால ஐ டோன்ட் ஹேவ் டு ஷோ இட். பட் நான் முடிச்சுட்டு வந்துடுறேனே. இந்த பக்கலாவா பார்க்க அழகாக இருக்குது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய், ஐ எம் குட். ஹவ் ஆர் யூ? My name is Fatma and you? Oh, my name is Irfan. Nice to meet you. Thank you, thank you. My friend. Friend, okay. Good. இங்கே இருக்க பக்லாவா கலரே வேற மாதிரி இருக்கு உள்ள. Vallahi ben diyet yapıyorum. Ben yola Oh man. tatlı bekliyorum. Yusuf neredeyse? Oh my god, it's amazing பக்லாவாங்க. பா என்ன இப்படி செய்கிறானுங்க பக்லாவா? இன்னும் உள்ள அக்ரூட்டாக இருக்குது. ஆமாய்யா, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யோ இது பக்லாவாக்குள்ள அக்ரூட் இருக்குதுயா. ஐ லவ் இட் கைஸ். லைக் பிஸ்தா பிடிக்கும் ஆப்வியஸ்லி, பட் இதில் அக்ரூட் இருக்குது. ரொம்ப இனிப்பாக்க விடல அதை. ஓ மேன், நான் சும்மா ஹாஃப் சென்ட் விட்டலாம்னு நினைச்சேன். பட் ஐ கோனா ஹேவ் அனதர் பைட் ஆஃப் திஸ் அக்ரூட் போட்ட பட்லாவா. வால்நட்ஸ் சொன்னல, அதில் அக்ரூட் போட்டிருக்காங்க, வால்நட்ஸ் போட்டிருக்காங்க. அமேசிங்காக இருக்குது. நான் யூஸ்வலாக பிஸ்ஸா தானே போடுவாங்க, இதில் அக்ரூட் போட்டு பக்லா வச்சாங்க. எனக்கு தெரியாது. ஓ மேன், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அக்ரூட் மாதிரியே பண்ணலாம் டே. இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஷ்ஷு. இது என்ன டிஷ்னே தெரில. சூடாக கூட தெரில. கஸ்டர்டு மாதிரி இருக்குது. கஸ்டர்டு தான். ஸோ கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். நீங்கள் இன்னொருத்தர் இங்கே இது இருக்காரு. லைக் இவர் வந்து இஸ் ஃப்ரம் டர்க்கி அண்ட் தியார்பக்கீரோட ஆள். அண்ட் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு. இவர் நேம் ஷேக் மூஸ். ஸோ நம்ம கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்கே உட்காந்து. வெரி நைஸ் ஆஃப் ஹிம். ஆக்சுவலி இங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புளுங்க. செம்ம ஃப்ரெண்ட்லி பீப்புள். இந்த ஃப்ரெண்ட்லினஸை வந்து நம்மளால் வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அபவுட் த ஃபுட், எனக்கு ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே அவங்க அந்த இது ஃபுல்லாக அந்த தீ போட்டு எல்லாம் காட்டினது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அது கிடைச்ச ஸ்வீட் அந்த கண்டிப்பாக பக்லாவா வந்து மை ஃபேவரட். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து தியாபாக்கீர்லேருந்து நான் கிளம்ப போகிறேன். ஸோ தியாபாக்கீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. தேங்க்ஸ் டு யூசுஃப் சொல்லி தான் நம்ம இங்கே வந்தோம். அண்ட் யூசுஃபோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த 1.5 டே நாங்கள் நம்ம இங்கே இருந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த பிளேஸை வந்து எங்களுக்கு எவ்வளோ பொறுமையாக அவங்க பசங்க மாதிரி பார்த்து காட்டி எங்களை வந்து செம்மையாக டேக் கேர் பண்ணாங்க. அவங்க வீட்டில் இருந்து நான் சொன்னேன், இன்னொரு வீடியோவில் சொன்னேன், இந்த ஒரு லவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து அதை வந்து அனுபவிக்க முடியும். இதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியல. அவங்க எவ்வளோ வந்து நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, எவ்வளோ வந்து இந்த டர்க்கிஷ் பீப்புள் வந்து லவ் பண்ணுறாங்க. அண்ட் பர்டிகுலர்லி இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியலனா கூட அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலையே, உங்களோட பேசுறதுக்கு நாங்கள் யாராவது கூப்பிட்டு வரட்டுமா, லாங்குவேஜ் உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது கூப்பிட்டு வரட்டுமா, நம்ம ஃபோனில் பார்த்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எங்களை டேக் கேர் பண்ணதுக்கு வந்து we are very thankful. and thanks to யூசுஃப் ஃப்ரம் ஓட்டமன் பக்லாவா இன் சென்னை. அண்ட் அங்கே போய் நான் வந்து அவரை காட்டுறேன் உங்களுக்கு. நான் அங்கே போயிட்டு பட் இப்போதைக்கு we are leaving from தியாபாக்கீர். so much of history. நீங்கள் டர்க்கிக்கு வந்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி தியாபாக்கீருக்கு வந்துட்டு போங்க. you will love it. say bye.
ஸோ கேஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அவங்க வந்து நம்ம கிளம்பும்போது இந்த டர்க்கிஷ் டிலைட்ஸ் இந்த இது இருக்குது தெரியுமா, லைக் இந்த கம்மி பியர்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை அல்வாவே இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது நேற்று நான் அவங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டோம். பஸ்ஸில் போகும்போது உங்களுக்கு போர் அடிக்கும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டு போகிறாங்க. எவ்வளோ நைஸாக இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து என்னோடய ஹோஸ்ட் மாம் யூஎஸில் இருந்தாங்க தெரியுமா, அவங்க ஞாபகம் வருது இவங்க பண்ணுறதுலாம். ஷீஸ் லைக் வெரி கைண்ட். அவங்க ரெண்டு பசங்க இப்போதைக்கு வீட்டில் இல்லை, எல்லாம் ஊரில் இருக்காங்களா, அதனால் தேர் மிஸ்ஸிங் சன்ஸ். ஸோ அதனால் வந்து நம்மளை அவ்வளோதான் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எங்கள் பசங்க போல இங்கே இருந்துருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. வி ஃபெல்ட் ஸோ குட். லைக் ஒரு மாதிரி லைக் ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க. ரொம்ப அன்பான பீப்புளுங்க இங்கே இருக்கவங்களாம்.